அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்எஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவோ மற்றும் ஓப்பன் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா டிஎன்எஸ்ஆர்பி சைட்ல இருந்து ஜூன் 3rd 4th வீக்ல உங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் போறதா எல்லா எஸ்பி ஆபீஸுக்கும் மெமோரண்டம் போயிருக்கு. அதாவது ரூம் அலாட் பண்ண சொல்லி மெமோரண்டம் போயிருக்கு. அப்ப கன்ஃபார்மா உங்களுக்கு ஜூன் மாசம் கம்பல்சரி எக்ஸாம் நடக்கும் 4th வீக்ல. அதனால இருக்கிறது 55 நாட்கள் தான். இந்த 55 நாட்கள்ல எப்படி சின்சியரா படிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஒரு 8 to 10 மணி நேரம் கம்பல்சரி. எல்லாருமே 8 to 10 மணி நேரம் வேலையில இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி 8 to 10 மணி நேரம் கம்பல்சரி சின்சியரா உட்காந்து படிச்சீங்கன்னா தான் சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க நிறைய ரிவிஷன் பண்ணணும். அதுவும் டிபார்ட்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்குமே லாவை பார்க்கணும். அப்ப லாவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு எல்லாம் புதுசு. இப்ப நிறைய பேர் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. அப்ப அவங்க நினைக்கிறவங்க நம்மளால முடியுமா முடியாதான்றது இங்க கேள்வியே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் முடியும்னு நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா கடைசி வரைக்குமே முடியாது. அதனால இந்த 55 நாள் என்னால முடியும், படிக்க முடியும் அப்படின்னு முதல்ல நீங்க நம்புங்க. அப்படி நீங்க நம்பி சின்சியரா உட்காந்து ஒரு 8 to 10 மணி நேரம் நீங்க படிச்சீங்கன்னா லாவில் இருக்கிறது எல்லாமே ஈஸியா ஞாபகம் வந்துடும். திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா ஈஸியா எல்லாருமே படிச்சிடலாம். இதுக்காக நீங்க 1 வருஷம் எடுக்கணும், 6 மாசம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கே கிடையாது. 55 நாள்ல படிக்க முடியும்னா முடியும், முடியாதுன்ற ஒரு விஷயமே கிடையாது. அதனால படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, முழு மனதோட இறங்கிடுங்க. உள்ள இறங்கி நல்லா சின்சியரா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா சக்சஸ், நீங்களும் ஒரு வெற்றியாளர் ஆகலாம். இப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்க 55 நாளுக்கான ஒரு டெஸ்ட், அதாவது வெறும் ஃபுல் டெஸ்டா கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அதுக்கான எக்ஸ்பிளைன் ஒரு ஷெடியூல் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஷெடியூலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ ஜாயின் பண்ணுங்க. சரி, இப்போ கொஸ்டின் பாருங்க. இந்த பை சார்ட், வென் டயக்ராம், இதை பத்தின கேள்விகள் தான் உங்களுக்கு இப்போ டிஎன்எஸ்ஆர்பி பொறுத்த வரைக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதாவது முதல்ல ஒரு டயக்ராமோ இல்லை எதனா ஒன்று கொடுத்தாங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்பாங்க. இப்பெல்லாம் 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அதனால டயக்ராம் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், டைமை மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு டயக்ராம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அதுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் தெரியணும், சராசரி தெரியணும். அது மாதிரி நிறைய வட்டி, கூட்டு வட்டி, தனி வட்டி, அது மாதிரி இருந்து தான் உங்களுக்கு கழிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க இந்த வென் டயக்ராம் எல்லாமே ஈஸியா அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒன்றும் இல்லை, கீழ்கண்ட வினாக்களுக்கு பின்வரும் அட்டவணை பயன்படுத்தி விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. வருஷம் கொடுத்துருக்காங்க, கார்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இது இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ரொம்ப சிம்பிளா கொடுத்தேன், போக உங்களுக்கு தெரியும். அப்ப மிக குறைந்த அளவிலான கார்கள் எந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன அப்படின்னா, மிக குறைந்த அளவிலான 1000 கார்கள் தான். எந்த வருஷம்? 2007. அதையும் சரியா போட்டு வரணும். அதையும் தப்பு பண்றீங்கன்னா அப்ப அது அங்கதான் உங்க மிஸ்டேக் இருக்கு. எந்த ஆண்டு 3000 கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன்னு கேட்டாங்க. 3000 கார்கள்னா 2006. டயக்ராம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மிக அதிக அளவிலான கார்கள் எந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மிக அதிக அளவிலான கார்கள் 5000 கார் தான் மிக அதிகம். அப்ப 2009 அதுதான் இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, 5 ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட மொத்த கார்களின் சராசரி எண்ணிக்கை. இதை சொன்ன பாத்தீங்களா? அந்த ஒரு டயக்ராம் கொடுத்து இந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்டுருவாங்க. அப்ப இந்த ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இப்ப இதுக்கு உங்களுக்கு சராசரி இருக்கு. அப்ப மொத்த சராசரி அப்படின்னாலே மொத்த எண்ணிக்கை பை நம்பர், எண்கள், மொத்த எண்ணிக்கை பை எண்ணிக்கை அதை போடணும். அப்ப மொத்தம் எத்தனை கார்கள் இருக்கு? 5 வருஷம். இப்ப 5 ஆண்டு கார்கள் தயாரிச்ச கார்கள் இருக்கு. அப்ப மொத்த கார்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டணும். 2000, 3000, 1000, 4000, 5000 கூட்டினீங்கன்னா 15000 வரும். அப்ப மொத்தம் எத்தனை வருஷத்துல தயாரிச்சுன்னா 5 வருஷம், அவ்வளவுதான். இதை போட்டு அடிச்சீங்கன்னா 3. அப்போ 3000 கார்கள். 3000 கார்கள் என்னது உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. 5 ஆண்டுகள் மொத்த சராசரி எண்ணிக்கை 3000. அடுத்தது பாருங்க, 2008ஆம் ஆண்டு வரை உற்பத்தி செய்யப்பட்ட கார்கள் எண்ணிக்கை. அப்ப 2009 5000, அப்ப 2008 வரை 10000 கார்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஈஸியா போட்டுருவீங்க. அப்ப இது மாதிரி சிம்பிளா இருக்காது. ஆனா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ன்றதுனால உங்களுக்கு கொடுத்தேன். அப்ப 2வது கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்ட வடிவ வரைபடமானது ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் விளையாட்டுக்காக செலவழிக்கப்பட்ட தொகையினை குறிக்கும். வரைபடத்தினை கவனமாக படித்து கேட்கப்பட்ட இருக்கும் வினாக்களுக்கு பதிலளிக்கவும். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க, ஹாக்கி கொடுத்துருக்காங்க, கால்பந்து. ஏன்னா ஒரு சர்க்கிள்ன்றது 360 டிகிரி, எல்லாம் டிகிரி இதுல வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தனித்தனியா கால்பந்துக்கு 54 டிகிரி அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கேள்வியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மொத்த செலவினங்களில் டென்னிஸிற்காக செலவழிக்கப்படும் செலவின சதவீதம் எவ்வளவு இதை கொடுத்துருக்காங்களா? அப்ப உங்களுக்கு பர்சன்டேஜ் தெரியணும். மொத்த செலவினங்களில் டென்னிஸிற்காக, அப்ப டென்னிஸை பார்க்கணும். டென்னிஸ் எங்க இருக்கு? 45.
டென்னிஸ் என்னது 45. அவங்க என்ன கேட்கறாங்க, 45 டிகிரி இருக்குன்னு வச்சுங்க. மொத்தம் எத்தனை டிகிரி? 360 டிகிரி. ஒரு சர்க்கிள்ன்றது 360 டிகிரி. அதுல டென்னிஸுக்கு மட்டும் எத்தனை? 40. அப்போ 360 டிகிரி தான் 100%. சதவீதம் தானே கேட்கறாங்க. அப்போ டென்னிஸ் தான் 360 டிகிரி தான் 100%. அவங்க கேட்கறது டென்னிஸ்க்கு மட்டும். அப்போ 45 டிகிரி எத்தனை பர்சன்டேஜ்? இதான். இதை கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ எப்படி பண்ணலாம்? 45 × 100 45 × 100/360. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலுங்களா? அப்ப இது எதால போனா 5ஆல போகும். சாரி 3ஆல போகும். 1 3 3 2 3 6 1 3 3 5 3 5. திரும்ப 3ஆலே அடிக்கலாம். 4 3 12 5 3 5. வேற எதாவது அடிக்க முடியாது தானே? அப்ப பெருக்கிங்க. 5 × 5 50 50/4. 50/4 அடிச்சுன்னா 1 மீதி 1 1 என்னாங்க 8 மீதி 2/4 அடிச்சீங்கன்னா 1/2. அப்ப 12 1/2%. புரியுதுங்களா? 12 1/2%. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் கரெக்ட். சொல்றது புரியுதுங்களா? பர்சன்டேஜ் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். ஒன்றும் கிடையாது. இங்க சர்க்கிள் கொடுத்துருக்கிறது வந்து 360 டிகிரி. அப்ப அவங்க டென்னிஸுக்கு மட்டும் 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அவங்க டென்னிஸுக்காக செலவுப்படும் செலவின சதவீதம் எவ்வளோன்னு கேட்கறாங்க. அப்ப 360 டிகிரி தான் 100%ன்னு எடுத்துக்கணும். பர்சன்டேஜ் தானே. அப்ப 45 டிகிரி என்ன பர்சன்டேஜ்? இதான். இதை மட்டும் அமைச்சு கத்துக்கினீங்கன்னா எல்லா கேள்வியும் நீங்க சதவீதத்துல. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. கபடியை விட ஹாக்கிக்கு எத்தனை சதவீதம் அதிகமாக செலவழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கபடியை விட ஹாக்கிக்கு, கபடி எவ்வளோ? 36 டிகிரி. ஹாக்கிக்கு எவ்வளோ? 63 டிகிரி. அப்ப கபடியை விட ஹாக்கி வந்து அதிகமா தான் இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு? நான் இதை சதவீதத்திலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு அதிகமா இருக்கு டிஃப்ரெண்ட்னால மைனஸ் பண்ணணும். அப்ப 36க்கும் 63க்கும் கழிச்சுன்னா என்னது? 4 40 27. அப்ப 27 டிகிரி வந்து அதிகமா இருக்கு. இதை நம்ம பர்சன்டேஜ்ல சொல்லணும். இப்போ பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கபடியை விட ஹாக்கிக்கு எத்தனை சதவீதம் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப கபடியை தான் மென்ஷன் பண்றாங்க. இப்ப கபடின்றது 36 டிகிரி. இதைத்தான் நீங்க 100% வச்சுக்கணும். இது வந்து 100%. அப்படின்னா 27 டிகிரி இது எத்தனை சதவீதம்? இதை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் சொல்லிடலாம். இப்ப கிராஸ் பண்ணுங்க பார்ப்போம். இப்ப இதை கிராஸ் பண்ணீங்கன்னா எப்படி வரும் பாருங்க. 27 × 100/36. அப்ப அடிச்சிடலாமா? என்னது? 1 3 3 2 3 6. இது ஒண்ணு. இது 3ஆல் அடிச்சா 9 3 27. 3 9 4 12 அடிச்சீங்கன்னா அப்ப அவ்வளவுதான். அடிக்க முடியாது. அப்ப 300/4 அடிச்சீங்கன்னா 1 4 5 20 6 24 7 28 மீதி 2 5 20. அப்ப 75% என்னது? அதிகமா இருக்கு. தெரியுதுங்களா? அப்ப 75% என்னன்னா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். டி தான் ஆன்சர். 3ஆவது கொஸ்டின் பாருங்க. கிரிக்கெட்டை விட கால்பந்திற்கு எத்தனை சதவீதம் குறைவாக செலவழிக்கப்படுகிறது அப்படின்னு கூறுகிறாங்க. அப்ப கிரிக்கெட் எவ்வளோ? கிரிக்கெட்ன்றது 81 டிகிரி. கால்பந்துக்கு எவ்வளோ? கால்பந்துன்றது 54 டிகிரி. இப்ப நம்ம போன கணக்கு போட்டோம்ல, அதே சேம் மெத்தட் தான். என்னன்னா கிரிக்கெட்டை விட கால்பந்து குறைவா கேட்கறாங்க. அப்ப கிரிக்கெட் தான் அதிகம். அப்ப என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 54 + 6 60 21. அப்ப இதுவும் 27 தான். மைனஸ் பண்ணீங்கன்னா 27 வருதா? அப்ப கிரிக்கெட்டை விட எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்கறாங்க. அப்ப குறைவுன்னா 81 டிகிரி தான் 100%. அப்ப 27 டிகிரி எத்தனை பர்சன்டேஜ்? இதை மட்டும் நீங்க போட கத்துக்கினீங்கன்னா எல்லா கணக்கையுமே போடலாம். நான் சொல்லிட்டேன். இதை அப்படியே கிராஸ் பண்ணி பார்ப்போம். 27 × 100/81 அடிச்சீங்கன்னா 9 3 27. 9ஆவது பல்ல அடிக்கலாம். 3 9 27 9 9 81. 1 3 3 3 9 அடிச்சீங்கன்னா மீதி என்னது? 100/3 வருதா? அப்ப 3 9 மீதி 1 3 9 1/3. அப்ப 33 1/3. அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா எப்படின்னு? அதாவது எதை கேட்கிறாங்களோ நம்ம அதை ஈஸியா எடுத்துட்டு ஈஸியா பண்ணலாம். அதை பாருங்க. இப்ப கிரிக்கெட்டை விட கால்பந்திற்கு எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்கறாங்க. அப்ப கிரிக்கெட்டை விட கால்பந்து குறைவான சதவீதம் தான் இருக்கு. அது எத்தனை சதவீதம்? அப்ப கிரிக்கெட்ன்றது 81 டிகிரி. அப்ப அதுதான் அதிகம். அப்ப 100%. அதைத்தான் 100ஆ வச்சுக்கணும். அதுல அதை ரெண்டும் கழிச்சா எத்தனை டிஃபரெண்ட் வருது? அதை நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். இப்ப பாருங்க 4ஆவது கொஸ்டின் பாருங்க. மொத்தமாக
அந்த ஆண்டில் விளையாட்டிற்காக 2 கோடி செலவழிக்கப்படுகிறது எனில் கிரிக்கெட்டிற்கும் ஹாக்கிக்கும் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு தொகை செலவழிக்கப்படும் அப்படிங்கிறதா 2 கோடின்னு கொடுத்துட்டாங்க. எப்படி மொத்தம் ஒரு சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா 360 டிகிரி, இதுதான் இந்த 2 கோடி. அந்த சொன்னாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே 2 கோடி கொடுத்துட்டாங்க மொத்தமாவே. அந்த சர்க்கிள்ல இருக்கிற பிரிச்சு ஹாக்கி கிரிக்கெட் எல்லாத்துக்கும் 2 கோடின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சர்க்கிள் பாத்தீங்கன்னா 360 டிகிரி. அதுல கிரிக்கெட்டுக்கும் ஹாக்கிக்கும், கிரிக்கெட்ன்றது 81 டிகிரி, ஹாக்கின்றது 63 டிகிரி ஹாக்கி. அப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க பார்ப்போம். கூட்டினீங்கன்னா 4 10 14 144. அப்ப 144க்கு எவ்வளவு சம்பவம்? இதான் நம்ம இப்போ பண்ண போறோம். இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க பார்ப்போம். அப்ப 144 இன்ட்டு 2 கோடி. 2 கோடினா நீங்க நார்மலாவே வச்சுக்கங்க, 2 கோடி புரிச்சா. அப்ப மீதி என்ன 360. இப்ப 2 கோடினா எப்படி 00ன்னு வச்சிருக்கலாம். ஓகே, அப்படியே வச்சுக்கோம். அப்பதான் இப்ப 2 கோடினா என்னது 7 0 வருங்களா? 7 0, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலுங்களா? அப்ப அடுத்தது பாருங்க, 2வது பள்ளி அடிங்க, 8 9, 3வது பள்ளி அடிக்கும், 1 3 3 7 3 6, 4 3 12, மீதி 2, 7 3 8 3 24. ஓகே, இப்ப என்ன 12வது பள்ளி அடிக்கலாம், ஒரு 12 12 12 40 48. அப்ப 4 இன்ட்டு 20 லட்சம். அப்ப பிரிக்கினீங்கன்னா 4 2 8, 8 லட்சத்துல என்ன இருக்கு? 80 லட்சம் இருக்கு பாருங்க. ஆன்சர் ஏ. புரியுதுங்களா எப்படி போடணும்னு? ஒண்ணும் கிடையாது, அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நாம இந்த இதை அமைக்க தெரியணும். இதை மட்டும் அமைக்க கத்துக்கினீங்கன்னா எல்லா கணக்கையும் போடலாம். அடுத்தது, மொத்தமாக அந்த ஆண்டில் 1 கோடியே 80 லட்சம் செலவழிக்கப்படுகிறது. இப்ப நீங்க போன கொஸ்டின்ஸை பார்த்திருப்பீங்க. இப்ப நான் அந்த கொஸ்டின்ஸை நல்லா கிளியரா சொல்ற பாருங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது, மொத்தமாக அந்த ஆண்டில் 2 கோடி செலவழிக்கிறாங்க. அப்ப அந்த ஆண்டுல 2 கோடி செலவழிக்கிறீங்கன்னா அந்த டயக்ராம பாருங்க. இந்த டயக்ராம பாருங்க. இது என்னன்னா பிரிச்சு கொடுத்துட்டாங்க, ஹாக்கிக்கு தனி, கால்பந்துக்கு தனின்னு. அப்ப மொத்தமா இந்த சர்க்கிளை பாத்தீங்கன்னா எல்லாம் டிகிரியில கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி, மொத்தமாவே 360 டிகிரி. அதுல கிரிக்கெட்டையும் ஹாக்கிக்கும் எவ்வளவு செலவு பண்றோன்னு கேக்குறாங்க. அப்ப மொத்தமா 360 டிகிரிக்கு 2 கோடி செலவு பண்ணிட்டாங்க. 2 கோடி செலவு பண்ணிக்கிறாங்க. இப்ப இதுல ஹாக்கியும் கிரிக்கெட்டும் பாத்தீங்கன்னா 80, ஹாக்கியும் கிரிக்கெட்டும் பாத்தீங்கன்னா கூட்டினா 144 டிகிரி வருது. 2த்துக்கும் சேர்த்து எவ்வளவு செலவழிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுதான் நமக்கு தெரியாது. இப்ப இதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப 144 இன்ட்டு 2 கோடி 7 0 போட்டுங்க. ஓகே, இப்போ புரியுதுங்களா? இப்போ கீழே 360, இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், மீதி 20 லட்சம் இருக்கா? இப்போ இது அப்படியே 36 144 12வது பல்ல அடிக்கலாம். ஓர் 12 12 ஈர் 12 24 3 12 36, 12 ஸ்கொயர் தான் 144. அப்ப என்னது? ஓர் 3 3 4 3 12, 4 2 8. இந்த 8க்கு அப்படியே 8 போட்டுன்னா 80 லட்சமா மாறிடும். அப்ப அதான் ஆன்சர். இப்ப இந்த கணக்கு கிளியரா புரிஞ்சா அடுத்த கணக்கு நீங்களே போட்டுருவீங்க. அடுத்த கணக்கு நீங்களே போட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த கணக்கு நீங்களே போடலாம். இந்த கணக்கு புரிஞ்சா அடுத்த கணக்கு நீங்களே. மொத்தமாக அந்த ஆண்டில் 1 கோடி 80 லட்சம். 2 கோடி கொடுத்தாங்க, இப்போ 1 கோடி 80 லட்சம். அதுல டென்னிஸை விட அந்த ஆண்டு கூட வந்திருக்கு அதிகமாக செலவு பட்டிருக்கும் தொகை எவ்வளவு கேட்கறேன். அப்ப டென்னிஸை விட எவ்வளவு தொகை அதிகமா செலவு வச்சுக்கிறேன், இதை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் வரைபடத்தில் ஒரு குடும்பத்தின் வருமானத்தில் ஏற்படும் வேறுபட்ட பொருட்களின் செலவு மற்றும் சேமிப்பு சதவீதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜ். இதை படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். கீழ்காணும் கேள்விகளுக்கு வரைபடத்தை கொண்டு விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க அதை படிக்கலைன்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த டயக்ராம் மட்டும் பார்த்து கேள்வியை பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடும்ப வருமானத்தில் எவ்வளவு சதவீதம் வீட்டு பொருட்களுக்காக செலவழிப்பு? வீட்டு பொருட்களுக்கு செலவழிக்கப்படுற பர்சன்டேஜ் கேட்கறாங்க. வீட்டு பொருள் இருக்கு. அப்ப பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கரெக்டா கூட டச் ஆயிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 10%. ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. உணவு மற்றும் சேமிப்பு என்ற இரண்டிற்கும் செலவு செய்த சதவீதத்தின் மதிப்பு. உணவும் கேட்கறாங்க, சேமிப்பும் கேட்கறாங்க. அப்ப அதுக்கு 2த்துக்கும் சேர்த்த செலவின் சதவீதத்தை கேட்கறாங்க. உணவு பாருங்க, உணவு இத இருக்கு. அடுத்தது சேமிப்பு இத இருக்கு. உணவுன்றது 20%, சேமிப்புன்றது நல்லா பாருங்க 2 கோட்டுக்கும் பாதியில இருக்கு. அப்ப என்னது 15 12
12.50%, 12%. அப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 32.50%. புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் ஏ. அடுத்தது, துணிகள், வீட்டு பொருட்கள் மற்றும் கல்வி ஆகிய மூன்றுக்கும் செலவு செய்த சதவீதத்தின் மதிப்பு என்ன? அப்ப துணிகள், வீட்டு பொருட்கள், கல்வி, இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். உங்க துணிகளை பாருங்க, துணிகள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 15%. அடுத்தது வீட்டு பொருட்கள், வீட்டு பொருட்கள் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அடுத்தது கல்வி, கல்விக்கு எத்தனை பர்சன்டேஜ்னா 17.50%, அதான் 17.5%. அது 15க்கும் 20க்கும் நடுவுல. அப்ப இதை கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது? 10, 20, 30, 35, 40, 42.50%. அப்ப ஆன்சர் பி. அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்க. அனைத்திற்கும் செய்த செலவின் சதவீதத்தின் மதிப்பு என்ன? அனைத்திற்கும் செய்த செலவின் சதவீதத்தின் மதிப்பு. எல்லாத்தையும் கூட்டணும். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அனைத்திற்கும் செய்த, அப்படியே கூட்டுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 20. அடுத்தது சேமிப்பு. அனைத்திற்கும் செய்த செலவின் சதவீதம், சேமிப்பு வராது இதுல. அடுத்தது துணிகள் பாருங்க, துணிகள் 15. அடுத்தது உணவு பாருங்க, உணவுக்கு 20. அதுக்கு அடுத்தது கல்வி பாருங்க, கல்விக்கு 17.5. அடுத்தது வீட்டு பொருட்கள் பாருங்க 10. அதுக்கப்புறம் இதர பார்த்தீங்கன்னா 5. இதெல்லாம் கூட்டி உங்களுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஏன்னா அனைத்திற்கும் செய்த செலவின் சதவீத மதிப்பு, இதில் போய் நீங்க சேமிப்பு சேர்க்கக்கூடாது. அப்ப சேர்த்தீங்கன்னா கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்னா 80% வரும். அப்ப 5வது கணக்கு பாருங்க, துணிகளை விட சேமிப்பில் எவ்வளவு சதவீதம் குறைவாக உள்ளது? உங்களுக்கு இப்படிதான் கேள்வி வரும். துணிகளை விட சேமிப்பு எவ்வளவு பர்சன்டேஜ் குறைவாக இருக்கும்? துணின்றது 15%, சேமிப்புன்றது 12.5%. அப்ப இதை கழிச்சீங்கன்னா எவ்வளவு வருது? கழிச்சீங்கன்னா 2.5%. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்க. டாம் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிக்க முடியும். டாமும் ஜானும் சேர்ந்து அந்த வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அதே வேலையை ஜான் மட்டும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து இதுல ஏபி கொடுக்கறதுக்கு பதிலாக பேரை வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபினா எப்படி போடுவீங்க? இப்போ ஏபினா 1/A + 1/B = 1/A + B, இப்படிதான் போட்டிருப்பீங்க. அப்ப ஏன்றது டாமு, பின்றது ஜானு. இப்ப டாம் ஒரு வேலை எத்தனை நாள் செய்யறாரு? 16 நாள்ல செய்யறாரு. ஜானு எத்தனை வேலை செய்யறாரு ஒரு நாள்ல? தெரியல, அதனால பின்னு வச்சுக்குவோம். 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்யறாங்க? 10 நாள் செய்யறாங்க. ஓகே, அப்ப போட்டாச்சு. இப்ப நமக்கு என்ன வேணும்? ஜான் அந்த வேலை செய்யற நேரம் மட்டும்தான் தேவை. அப்ப 1/B = 1/10 அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ்ல இருக்கிறது என்ன வந்து மைனஸ் ஆகும். இப்போ -1/16. இப்போ போட்டீங்களா? இப்ப இது மாதிரி வரக்குள்ள 10க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுங்க, இல்லைன்னா நீங்க கிராஸ் பண்ணலாம், அது லேட் ஆகும். நீங்க 10க்கும் 16க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அப்போ பாருங்களேன், இப்ப பெரிய நம்பர் வந்து 16. இப்ப 16க்கு இப்ப பெரிய நம்பர் எல்சிஎம் எப்படி கண்டுபிடினா, இப்போ நான் ஈஸியா ஒரு மெத்தட் சொல்ல பாருங்க. இப்ப இதை ரெண்டுத்துலயும் பார்க்கணும், இதுல எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். 16. இந்த 16 எந்த மடங்களை 10 வந்து அதுல அடிபடணும் பார்க்கணும். இப்ப 16ல 10 அடிபடாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 0ல லாஸ்டா 0 வரணும், வந்தாதான் அடிபடும். அப்ப I16 80ல அப்ப 16 அடிபடும், 10 அடிபடும். அப்ப அது மாதிரி ரெண்டுமே காமனா அடிபடுறது தான் எல்சிஎம். அப்ப 80 தான் எல்சிஎம். இப்ப 80 எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா 80ல 10 எத்தனை முறை அடங்கும்? 8 முறை அடங்கும். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டோம். 16 எத்தனை முறை அடங்கும்? 5 முறை அடங்கும். அப்ப 8ல 5 போயிடுச்சுன்னா 3. 3/80. இது அப்படியே நீங்க தலைகீழ மாத்திக்க வேண்டியதான். இப்ப தலைகீழ மாத்தீங்கன்னா 80/3ன்னு மாறும். இப்ப அடிச்சீங்கன்னா பாருங்க, 1 3 3 ஈர் 3 6, மீதி 2ஆ? அப்ப 6 3 18. அப்ப 2/3, மீதி இருக்கிறது 2. பகுதியில் என்ன இருக்கு அதை அப்படியே மேல போட்டுருணும். அப்ப 26 2/3 நாட்கள். ஆன்சர் ஏ. புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்க உங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப் நான் சொல்லி தரேன், இல்லைன்னா டைரக்டா நீங்க மட்டும் ஷார்ட்டா கணக்கு வந்துடலாம். அடுத்தது 2வது கொஸ்டின்.
அடுத்த கணக்கு பாருங்க. ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பிசி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். சிஏ அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார்ன்றான். அப்ப 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறான். அப்ப ஏபி 12 நாள்ல முடிப்பாங்களா, பிளஸ் பிசி 15 நாட்களில் முடிப்பாங்களா, பிளஸ் சிஏ 20 நாள்ல முடிப்பாங்களா? அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. இப்போ நாம என்ன பண்ண போறோம், இப்போ ஏபி பிசி சிஏ எல்லாத்துலயும் எல்லா லெட்டரும் 2 இருக்கு. அதனால 2 தனியா வெளில எடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு, இப்போ பாருங்க இந்த 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுல எது பெரிய நம்பர்? 20 தான் பெரிய நம்பர். அப்ப 20 அடுத்த மடங்கு 40. 40க்கு வந்து 15 வருமானம் வராது. அடுத்தது 60. 60ல 15 வருமா? வரும். 12 வருமா? வரும். அப்ப 60 தான் எல்சிஎம். அப்ப 60 12 எத்தனை? 60 எத்தனை 12 இருக்குன்னா 12 60 பிளஸ் 15 எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. பிளஸ் 20 எத்தனைனா 3 இருக்கு. அப்ப நல்லா பாத்துங்க, 2a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 12/60ன்னு வரும். அப்ப என்னண்ட இருக்கிற 2 என்னென்ன வந்தா வகுத்தல் வருமா? அப்ப இன்ட்டு 2. இதை போடுங்க. இப்ப அப்படியே அடிங்க பார்ப்போம். 4 2 2 6 2 12 அடிச்சா 5 6 60. அப்ப ஆன்சர் என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி உடைய மதிப்பு 10. 10 நாள்ல என்ன பண்ணுவாங்க? வேலையை செய்வாங்க. இப்ப புரியுதுங்களா? அடுத்தது 3வது கணக்கு பாருங்க. ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்கள் முடிப்பார். ஏ மட்டும் அதே வேலையை 12 நாட்கள் முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்கும் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஏபியை கொடுத்துட்டான். ஏ பிளஸ் பி, அதாவது இதுக்கு தான் மாடல். ஃபர்ஸ்ட் கணக்கு போட்டோம் பாருங்க, அதுதான். இப்ப என்ன சொல்லிட்டான்? ஏ எத்தனை நாள்? ஏ வந்து 12 நாள். பி தெரியுமா? பிஏ தான் கேட்கறாங்க. ஏபி எத்தனை? 4 நாள். அப்போ 1/b ஈக்குவல் டு 1/4. என்னண்ட பிளஸ் என்னென்ன வந்தால் மைனஸ் ஆகும். 1/12. அப்போ இதில் எது பெரிய நம்பர்னா 12. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 நாளில் போகுமானா போகும். அப்போ 4 12, சாரி என்னது 3 12, 3 வாட்டி இருக்கு. 3 மைனஸ் 1 12 1 தான் இருக்கு. அப்போ என்னது 2/12. இதை தலைகீழ மாற்றணும். தலைகீழ மாற்றினா 12/2 வரும். அடிச்சா 6. அப்போ எத்தனை நாள்? 6 நாள். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை 10 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிக்கிறார். 2 பேரும் செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறான். அதே சேம் தான். இதில் போடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இதில் போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். அதே சேம் மெத்தட் தான். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது. அதே பாருங்க, ஏபி சேர்ந்து 6 நாள். இந்த 2 கணக்கு எனக்கு போட்டு ஆன்சர் சொல்லுங்க. எங்களுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.